தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த நாளிலும் ரிவைவல் ஃபார் ஏசியாங்கிற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. Even today we are very glad to meet you all through this Revival for Asia program. நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். We know that you are happy. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். We are continually praying for you. நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. Even the prayers that you're praying for us, it's really encouraging us. தேவன் பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். The Lord is doing mighty things. தேவன் விரும்புகிற நோக்கம் எல்லாமே, what does the Lord want is all, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. That the children of God will have to prepare for God's coming. அது மட்டுமல்ல, not only that, முழு உலகமும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Even the whole world has to prepare for God's coming. இன்றைக்கு நடக்கிற காரியங்களை வைத்து பார்க்கும் பொழுது, when we look at from what is happening today, உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும், like all that is happening in this world, கர்த்தருடைய வருகையின் அடையாளம் இருக்கிறதை பார்க்கிறோம். we find the symptom, the sign of God's coming. ஆகவே தேவனுடைய வருகையின் கடைசி காலகட்டத்தில் இருப்பதனால, hence we are living in this last days of God's coming. நாம் தேவனுக்காக துரிதமாக எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். We have to immediately rise up for God. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு, maybe as you are listening to this word, இதை போன்ற இன்னொரு தருணம் கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. maybe like this, like you will not even get another opportunity to listen. அநேகர் சொல்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். I have seen so many. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவதை பார்க்கிறோம். We have seen so many people taking granted. உலக மனிதர்களை பார்க்கிறோம். We have seen people like that. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளையும் பார்க்கிறோம். Even the spiritual people who are like that. ஏன் இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது? Why these things are happening? தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் தங்குவதில்லை. Because the word of God is not staying with us. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். The Bible says, taste and see that the Lord is good. ருசித்து பார்க்கறது எப்படி? Like what does it mean by tasting? கர்த்தர் நல்லவர் என்பது, like in order to know the Lord is good. ருசித்து பார்க்கறது என்பது, tasting is, இந்த ருசிப்பு பார்க்கறது அனுபவம். Right, the tasting is an experience. கர்த்தர் நல்லவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். Like everybody know the fact that God is good. இல்லையா? Yes, right. ருசித்து பாருங்கள் என்று சொல்வது அனுபவம். Like what does it mean by tasting? Tasting is an experience. அந்த அனுபவத்துக்குள் நாம் வர வேண்டும். The Lord wanted you to come to that experience. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள் இருந்து அது நம்ம உணவாக மாற வேண்டும். The word of God has to stay within you and that has to be a food. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வந்து நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் நமக்கு அனுபவமாக மாற வேண்டும். The word of God has to come alive into our words and that has to become our experience. இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற நாங்கள், even like as we are preaching this word, ஒரு காலகட்டத்திலே உலகத்தினுடைய பிடியில் இருந்தவர்கள். We were once in the bondage of this world. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து எங்களை தேடி தேவன் வந்தார். Like the Lord has come to us to meet us. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, since we obeyed the word of God, தேவனுடைய வார்த்தை எங்களுடைய சரீரத்திற்கு போஜனமாய் மாறினதினாலே, since the word of God becomes the food for our bodies, தேவனுடைய வார்த்தை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போஜனமாய் மாறினதினாலே, since the word of God becomes the food for our spiritual life, இன்றைக்கு தேவன் எங்களை ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். Today the Lord is using us in the ministry. உங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord wanted to utilize you as well in the ministry. அவர் நம்மளை அழைக்கிற ஒரு ஆண்டவர். The Lord is a God who calls you. நம்மளை அழைப்பதற்காகவே வந்திருக்கிறார். The Lord, he has come to call you. எதற்காக அழைக்கிறார்? Why he calls you? பரலோகத்திலே நம்ம கொண்டு போய் சேர்ப்பதற்கு. In order to take you to the heavenly kingdom. அதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவர். For that he shed his own blood. ஆகவே பிரியமானவர்களே, hence my dear ones, இந்த வார்த்தை நீங்கள் கவனமாய் கேட்கும்படி அன்பாய் கேட்கிறேன். Like we want you to listen to this word very carefully. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let the name be glorified. இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். Like as we will go for today's word. லூக்கா 19ஆம் அதிகாரம், Luke chapter 19, 3 இருந்து verses from 3 onwards, 10 வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது, till 10th verse when we read, அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. we find a child incident there. முதல் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. From verse 1 to 10 we find that. ஆனால் இந்த 7 வசனங்களுக்குள்ள நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். Within these 7 words we are going to study something. சகேயு என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. Bible is talking about a man called Zacchaeus. 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது, look at verse 19 verse 1. அவர் எரிகோவில் பிரவேசித்து, Jesus entered Jericho, அதன் வழியாக நடந்து போகையில், and was passing through. ஆயக்காரருக்கு தலைவனும், a man that was like a chief of the tax collector, ஐஸ்வர்யவானுமாய் இருந்த and was wealthy, சகேயு என்றப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறார். like his name is called Zacchaeus. ஒரு மனுஷன் இருக்கிறார். like a man. அவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பதற்கு விரும்புகிறார். He wanted to see who Jesus was.
எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wanted to see who Jesus அவர் was. விசுவாசி அல்ல, கவனமாக கேளுங்கள். Listen carefully. He's not a believer. அவர் விசுவாசி அல்ல. He's not a believer. அவர் தேவனுடைய செய்கைகளை குறித்து கேள்விப்பட்டார். Since he heard the works of God, அந்த அனுபவங்களை, அந்த அற்புதங்களை தன்னுடைய வாழ்க்கையில ருசி பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். he wanted to taste that in his life. ஆனால் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற வண்ணமாக, Like in order to fulfill his desire, இயேசு கிறிஸ்து அவனுடைய பட்டணத்துக்கு கடந்து வந்தார். Jesus came to his city. வரும்பொழுது As he was coming, ஜனக்கூட்டத்தில் அவனால் சேர முடியவே இல்லை. like he could not join with the crowd. அவன் தனிமைப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறான். Like he was alone. காரணம் என்னவென்று படித்து பார்த்தால், What is the reason there? அவன் வரி வசூலிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். Because he was a tax collector. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களிலே, During the time of Jesus, இந்த பதவியானது this particular position, ஜனங்களால் வெறுக்கப்பட்ட ஒரு பதவியாக இருந்தது. people hated tax collectors. ஜனங்களிடத்திலே அநியாயமாய் வரி வசூலித்தான். Since the tax collectors were like bribing them a lot. அவன் எவ்வளவு கொடுமையாக வரி வசூலித்தான் என்று சொல்லப்படவில்லை தெளிவாக வேதத்திலே. Like the Bible did not say how much Zacchaeus bribed the people. ஆனால் ஜனங்கள் அவனை வெறுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. We know that the people like hated him. காரணம் என்ன? What is the reason? அவன் வகித்த பதவி. Because of the position that he was in. அந்த பதவியின் நிமித்தம் ஜனங்கள் அவரை வெறுத்தார்கள். Because of his position, people hated him. ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது. One thing is very clear. பண ஆசை அவனுக்குள்ள இருந்தது தெளிவாக தெரிகிறது. One thing is very clear. He was longing for so much money. பண ஆசை அவனை தனிமைப்படுத்தி இருக்கிறது. A desire for money has left him alone. பண ஆசை தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாதபடிக்கு உலகத்தை விட்டும் உறவுகளை விட்டும் தனிமைப்படுத்தி விட்டது. The desire for money has like stopped him from being closer to God, his family, and with every of his friends. இப்பொழுது அவன் எதை இழந்தான் என்று தெரியாது. Like now we do not know what he has lost. நிச்சயமாக ஒன்றை இழந்திருப்பான். But something is very sure. He has lost something. அவனுடைய இருதயத்திலே சமாதானத்தை இழந்திருப்பான். He lost a peace in his heart. 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. Verse 10 says like this. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். Luke chapter 19 verse 10 it says. இழந்து போனதை தேடவும், in order to seek and save the lost. ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். For the Son of Man came to seek and to save the lost. இன்றைக்கு தேவன் எதற்காக இந்த வார்த்தையினூடாக இடைப்படுகிறார்? Do you know why the Lord is talking to you through this word? எதற்காக உங்க குடும்பத்திற்குள் இந்த வார்த்தை பிரவேசிக்கிறது? Do you know why this word is coming into your house? நீங்க சும்மால அந்த வார்த்தையை கேட்கலங்க. You are not listening to this word just for fun. டைம் பாஸ்க்காக இந்த வார்த்தை நீங்க கேட்கல. You are not listening to this word for time pass. நீங்கள் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உங்களுடைய செவிகளுக்குள்ளாக அந்த வார்த்தையை கொண்டு வருகிறார். In order to seek and save the lost, the Lord is bringing this word into your ears. இந்த வார்த்தையை கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். Those who have ears, let him hear. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுவேன். I am prophesying now. நீ இழந்து போனதை தேடவும், like in order to seek what is lost, ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். and to save, that's why Jesus has come. ஒருவேளை சரீரத்தில் இருந்த பலனாக இருக்கலாம். Maybe the strength in your body. ஒருவேளை உடைமையாக இருக்கலாம். Maybe the property. ஒருவேளை ஆவிக்குரிய வரங்களாக இருக்கலாம். Maybe the spiritual gifts. ஆண்டவர் சொல்கிறார், the Lord is telling, தீயினால் கரைப்பட்ட ஒரு மனிதன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். maybe a person like who has like wounded by something and you are hearing this word. யோவேலுக்குள்ள இருந்த வல்லமையான வரங்களை கொடுத்திருந்தேன். The Lord has given you the spirit of joy in your heart. எலியாவை போல உன்னை பயன்படுத்துவதற்கு நான் திட்டம் வைத்திருந்தேன். Right, I wanted to use you like Elijah. ஆனால் நீ அதை இழந்து போன நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord is telling, like with losing everything and you are still listening to this word. அடையாளமாக சொல்கிறேன். And I'm telling it very clearly. தீயினால் கரைப்பட்ட ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். Like the Lord is telling to me somebody who is wounded by fire and you are listening to this. நீ வேதாகம கல்லூரி படித்து இருக்கிறாய். Right, you have studied in a Bible college. தனிமை, அதாவது துரத்தப்பட்ட ஒரு நிலைமையில் இப்பொழுது இருக்கிறாய். Right, you are in the place where you are like struggling alone. உன்னை மீட்டெடுப்பதற்காகவே, just to redeem you. நீ இழந்து போனதை தேடி, just to like go and seek what you lost. நீ இழந்த சமாதானத்தை தேடி, to seek what you have lost. இழந்து போன சரீர பலனை தேடி, to seek your strength which you lost. உன்னுடைய ஆவிக்குரிய வரங்களை தேடி, to seek the spiritual strength which you lost. அதை மீட்டு கொடுக்கவும், in order to save it, உன்னை திரும்பவும் எழுப்பவும், and also to rise you up. உன்னை கொண்டு பிறருக்கு அநேக
அற்புதங்களை செய்யவும் and also to do a lot of miracles through you. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படவும் விரும்புகிறார். And the Lord wanted to build His kingdom through you. உன்னுடைய இருதயம் என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறது என்று கர்த்தர் The சொல்லுகிறார். Lord is telling your heart is very far away from me. உன்னுடைய இருதயம் என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறது. Your heart is far away from me. நீ கிட்ட வர வேண்டும் என்று ஆண்டவர் The விரும்புகிறார். Lord wanted you to come closer to Him. இந்த வார்த்தையை கேட்டு நீ இறங்கி வர வேண்டும் என்று ஆண்டவர் The விரும்புகிறார். Lord wants you, as you are hearing this word, He wants you to come down. கர்த்தர் உனக்கு கிருபை செய்வாராக. May the Lord give His grace to you. ஆகவே ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம். Maybe in your family something has happened like that. உடைமைகளை இழந்திருக்கலாம். Maybe you lost your possessions. சரீரத்தில் ஒருவேளை சுகவீனமாக இருக்கலாம். Maybe you have got some sickness in your ஒரு body. காலகட்டத்தில் தேவனுக்காக நீங்க ஓடி ஆடி வந்திருக்கலாம். At one point of time, like you were like very much happy and working for God. முழு பலனையும் கர்த்தருக்காக செலவழித்திருக்கலாம். You have given your whole strength to God. இன்றைக்கு அதெல்லாம் இழந்து போய் நீங்க இருக்கிறீங்க. Maybe today you lost everything and you're standing here. இந்த ரட்சிப்பு என்றால் என்ன? What is this salvation? அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணுமானா, Like when we say a meaning for that, ஒரு நகை அடகு வைக்கிறேன்னு வைங்க. suppose if I go and keep my like gold and chain for lease, அதை திருப்ப முடியாத ஒரு நிலை இருக்கு. and I could not take it back, அது மூழ்க போகுது. like it is going to be drowned. அது திருப்புவதை போல Like it's almost like redeeming my possessions back. உலகத்திலே மூழ்கி இருக்கிற நம்மை, Like as you are drowning in the world, உலகத்திலிருந்து மீட்டெடுக்க முடியாத இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, as you are not able to take up your life from drowning, அந்த இழந்து போன அந்த சமாதானத்தை தருவதற்கு, like in order to give you back the peace that you lost, பணத்து ஆசையினால, like maybe with a lot of desires over money, உறவுகளை இழந்திருந்த, maybe because of that you lost your relatives, அதிகாரியாய் இருந்தும், maybe even though you are a leader, அவனால் அந்த ஜனங்களிடத்துல கிட்டி சேர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. yes, he was a leader, but still then he was Zacchaeus could not keep closer to the people. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the name of the Lord be glorified. நீங்க நல்லா பாருங்க, when you see closer, இன்றைக்கு இருக்க நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களை பாருங்க. look at the worldly political leaders today. ஒரு வார்டு கவுன்சிலருக்கே அதிகாரம் இருக்கிறது. Think about this, even a ward councillor has so much power. ஆனால் அந்த நாட்களில, And think of during that time, இவன் ரோம ராஜ்யத்துல ஒரு அதிகாரியாக இருக்கிறான். he was a tax collector in Roman government. எவ்வளவு பெரிய பதவி என்று பாருங்க. Think about this, how great that this position is. ஆனா அப்படிப்பட்ட வல்லம் அதிகாரம் பொருந்தின ஒரு அதிகாரியால ஜனங்களிடத்துல கிட்டி சேர முடியவில்லை. Think about how much big position, but still he is not able to stay closer with the people. அவனுக்குள்ள இருந்த உலக ஆசை, because of the desire in his heart. ஒருவேளை குடும்பத்தை விட்டு தூரமா இருக்கிறீங்களா? Maybe if you are staying far away from your family, குடும்பத்தார் உங்களை வெறுக்கிறாங்களா? think maybe your family is hating you. உடைக்கப்பட்ட நிலைமையில் உங்களோட குடும்ப உறவுகள் இருக்குதா? Maybe your family relationship is in a broken state. எதனால இந்த காரியம் நடந்தது என்று உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும். You know why these things have happened. You know it by heart. சோபால உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. Maybe if you're sitting in a sofa and you're இந்த listening காரியம் to this, எதனால நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். the Lord is telling like you know why this has happened. இந்த சமாதான குறைவு எதனால் வந்தது என்று உங்களுக்கு தெரியும். You know why this like peaceless situation has happened. அப்படியான நீங்க என்ன செய்ய வேண்டும்? Then what you should do, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் நீங்கள் இறங்கி வர வேண்டும். you have to listen to the word of God. You have to come down. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த பணமும் உங்களுடைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது. You should not have any money which is not pleasing by God. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்துல, Maybe like when one of the family you are listening to this word, நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு தவறாம போறீங்க. I know that you are going to the temple of the Lord perfectly. உங்களை குறித்து தேவன் உன்னதமான ஒரு திட்டம் The வைத்திருக்கிறார். Lord has a greater plan about your family. உன்னுடைய சந்ததியிலிருந்து ஊழியக்காரர்களை, உன்னுடைய குடும்பத்திலிருந்து, உன்னுடைய கர்ப்ப பிறப்பிலிருந்து ஊழியக்காரர்களை தேவன் எழுப்புவதற்கு சித்தமுள்ளவராக The இருக்கிறார். Lord is ready to bring up lot of ministers of God from your womb. ஆனால் உன்னுடைய இருதயம் பணத்தினால் நிறைந்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். But the Lord is telling your heart is filled with desires for money. உன்னுடைய இருதயம் பணத்தினால் நிறைந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord is telling that your heart is filled with the desires for money. ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இருந்தது. One point of time your family was filled with peace. இன்றைக்கு சத்தமும் கூக்குரலும் உன்னுடைய குடும்பத்திலே காணப்படுகிறது. Today a lot of noise and lot of crying out is there in your family. அப்படியானால் காரணம் என்ன? Then means what is the problem? முழு குடும்பத்தாரும் உன்னை வெறுக்கிற சூழ்நிலைக்கு நேராக வந்து விட்டார்கள். Right, you almost come to a state where the whole family is hating you. உன்னுடைய பிள்ளைகளும் உன்னை வெறுக்கிற சூழ்நிலைக்கு நேராக வந்து Even விட்டார்கள். your children are hating you.
உன்னுடைய இருதயத்திலே பணத்தினுடைய ஆசை அவ்வளவாக நிரம்பி இருக்கிறது என்று கர்த்தர் The சொல்கிறார். Lord is telling your heart is filled with the desires for money. உன்னுடைய இருதயத்தை பீழையாமினுடைய ஆவியினாலே நிரப்பதற்கு நீ இடம் கொடுத்து விட்டாய் என்று கர்த்தர் The Lord சொல்கிறார். is telling you have let your heart to be filled with the spirit of Balaam. நீ இழந்து போன சமாதானத்தை திரும்ப உனக்கு கொடுப்பதற்காகவே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளூடாக உன்னோடு கூட பேசிக் In கொண்டிருக்கிறார். order to give you the peace that you lost, that's why the Lord is talking to you today. நடுக்கத்தோட கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். Come to the altar of God with trembling. இப்படித்தான் சொல்லுவாங்க. This is how people will say. சர்ச்சுக்கு போனா மனம் திரும்ப தான் சொல்றாங்க. This is how people would say in the church, repent. இது நமக்கு சொல்ல வேற யாருக்குன்னு சொல்ல தட்டி போகாதீங்க. Don't think that this is for somebody else. Don't live like that. கர்த்தருடைய வருகை நாட்களிலே, In the days of God's coming, இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிறதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். you know that you are accountable for this word. உங்களிடத்தில் இருக்கிற வெள்ளையும் பொன்னும் உங்களை தப்புவிக்காது என்பதை அறிய வேண்டும். Know that the silver and gold cannot deliver you. ஒரு மனிதன் உங்களை தப்புவிக்க முடியாது. Nobody can save you. ஒரு மனிதன் உங்களை தப்புவிக்க முடியாது. Nobody can rescue you. ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ஒரு காலம் வருகிறது. There is a time where nobody can work. சங்கீத புத்தகத்தை படிக்கும் பொழுது, When you read Psalms, கொஞ்ச காலத்திலே like in some few time, அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. right? So like in few time, like his anger is going to be burning வேதம் again. சொல்லுகிறது, Bible says, அவர் அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். those who come closer to him, they are blessed. விமர்சனம் பண்ணிக்கிட்டே இரு. Those who want to speak criticism, you continue to criticize. அதுல ஒண்ணும் நடக்க போறது இல்ல. Nothing is going to happen. உனக்குள்ள இருக்கிற சமாதானம் தான் பறி போகும். Like maybe like the peace that you have, it will be lost. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். The Spirit of God is talking to you. உனக்கு இதை விட்ட இன்னொரு நாள் கிடைக்காது கண்டிப்பா உனக்கு தெரியும். Like you know that if I leave this opportunity, I will not be getting another இந்த opportunity. வார்த்தையை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசின பொழுது, Like when Jesus spoke this word here, சகேயு உடனே இறங்கி வந்துட்டார். and Zacchaeus immediately came down. நீங்க வேதத்தை தெளிவா படிச்சு பாருங்க. Like if you listen to the word of God clearly, இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வந்தது இதுதான் கடைசி முறை. like this was the last time Jesus came to Jericho. அதன் பின்பு இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வந்ததாக வேதத்திலே சொல்லப்படவில்லை. After that, Jesus did not come to Jericho. அப்படியானால் என்ன அர்த்தம்? What does that mean? உனக்கு இது கடைசி வாய்ப்பாக கொடுக்கப்படுகிறது என்று அர்த்தம். Jesus is telling like this is the last chance that you're getting. இனி இப்படிப்பட்ட ஒரு நாள் உனக்கு ஒருவேளை கிடைக்காமல் போகலாம். Maybe the similar chance you will never get again. நீ மனம் திரும்பாமல் போனால் என்ன நடக்கும்? Like if you don't repent, what will happen? இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காமல் போனால் என்ன நடக்கும்? If you don't listen to this word, what will happen? உன்னுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நினைத்து உனக்கு இப்ப இருக்கிற சமாதானம் கூட இருக்காது. Like even the peace that you have about your children will never be there நீ hereafter. வட்டிக்கு பணம் கொடுத்து சேர்த்து வச்சிருக்கிற பணம் உன்னை காப்பாத்தாது. The money that you got out of the debt and giving for loan, that will never save you. உன்னுடைய வங்கி லாக்கர்ல இருக்கிற பணம் உன்னை காப்பாத்தாது. The money that you have it in your locker will not save you. சொந்த சகோதரர்களை சொந்த உடன்பிறப்புகளை ஏமாற்றி நீ சேர்த்து வைத்திருக்கிற நகம் உன்னை காப்பாத்தாது. Maybe you have cheated so many people and you have gained so many possession, and that will not save you. ஒரு மனிதனை உன்னை காப்பாற்ற முடியாது. Nobody can save you. நீ தெளிவா படிச்சு பாருங்க, வேதத்தை படிச்சு பாருங்க. Read the Bible carefully. இயேசு கிறிஸ்து அதன் பின்பதாக எரிகோ பட்டணத்துக்கு வரவே இல்லை. Jesus did not come to Jericho after that. சகேயு இறங்கி வந்துட்டார். Zacchaeus came down. வேதம் சொல்லுகிறது, Bible says, ஆண்டவர் சொல்கிறார், God says, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. God is the salvation has come to this house. வேதம் சொல்கிறது, Bible says, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம், right, by the one man who is repenting, பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதுங்க. the heaven rejoices because of the one man's repentance. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம், Just because a sinner is repenting. பிரியமானவர்களே, My dear ones, நீங்க உலகத்தினால பிடிக்கப்பட்டு maybe you are caught up by the world. அனிதனமும் கண்ணீர் வடிக்கிறது ஆண்டவர் விரும்பவே இல்லை. The Lord does not want you to cry because of the clutches of the world that you are in. உங்களை மீட்டெடுப்பதற்காகவே ஆண்டவர் விரும்புகிறார். In order to redeem you, the Lord is calling you. நீங்க வெகு நாட்களா போராடிட்டு இருக்கீங்க. For a longer time you are struggling with என்ன this. பிரச்சனைன்னு தெரியல உங்களுக்கு ஒருவேளை. Like you do not know what was the problem that you're going ஆனா through. இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட திட்டமாய் பேசி இருக்கிறார். But this day the Lord is being very clear unto you. உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. This is the greatest opportunity. ஆண்டவர் சொல்கிறார், The Lord is telling, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. today this house has got the salvation. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. Today salvation has come to this house. அவன் உடனே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சை உண்டாகிறது வெளிப்படுத்துகிறான். Right, immediately he is expressing the revival, that's renewal that's happening in his life. 8வது வசனத்தை படிக்கும் பொழுது, If you read verse 8, என் ஆஸ்திகளை என்ன செய்றேன், பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். he's telling, I'm going to give half of my possession to the poor. அவனுடைய வாழ்க்கையில மரித்து போயிருந்த அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில
the deadly spiritual life in his life. உயிர் மீட்சிய தேவன் கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோமே. And the Lord commanded a revival in his life. அந்த உயிர் மீட்சியை உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. And the Lord is expecting the same revival to happen in your life. இதுவரைக்கும் தூரமா இருந்தவங்க, thus far you might be far from God. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டாருங்க. And today see Jesus has come into his house. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மனம் திரும்பும்படிக்கு அழைக்கிறார். The Lord is calling you to repent. ஆனா அவங்ககிட்ட ஆண்டவர் அதை பத்தி பேசவே இல்லைங்க. The Lord did not even talk about that to him. இயேசு கிறிஸ்து அவனுடைய இருதயத்துக்குள் வந்ததும், as Jesus came into his heart, மரித்து போயிருந்த அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில the deadly spiritual life in his life, உயிர் மீட்சி உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். you find miracle revival happen. இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும். like this things will happen. தேவ பிள்ளைகள் மனம் திரும்பும் பொழுது, like when the children of God repent, தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள் இப்படிப்பட்ட காரியத்தினாலே மனம் திரும்புவதை பார்க்க முடியும். when the children of God repent, even the leaders of this nation will repent. முதலமைச்சர் தொடங்கி பிரதமர் வரைக்கும், from the chief minister to the prime minister, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, like when they listen to the word of God, தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்படும் பொழுது, like when the children of God will be built by the word of இந்த God, வேத பகுதியில சொல்லப்பட்ட அதே காரியங்கள், like whatever that is shared in this word of God, நம்முடைய நாட்டுல நடக்கும். like that will happen in our உங்களுடைய country, ஊழியத்துல நடக்கும். that will happen in your ministry, உங்களுடைய பிசினஸ்ல நடக்கும். that will happen in your businesses, நீங்க என்ன தொழில் செய்தாலும் சரி, like whatever their business you are உங்க doing, தொழில் உங்களுடைய கம்பெனியில் இருக்கிற உங்களுடைய தொழிலாளர்கள் இப்படிப்பட்ட காரியத்தினால நிரப்பப்படுவார்கள். like your company people, your employees will be filled by these things. அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பாங்க. they will become faithful to your company. உயிர் மீட்சி அடைந்தவர்களாக இருப்பாங்க. they will be the renewed, revived one. தேசத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோமே. Right, we are praying that the Lord will save the nation. முழங்கால்களை முடக்குறோமே. like we are kneeling down and we are crying. எத்தனையோ ஆண்டுகளாக நம்முடைய தேசத்திலே எழுப்புதல் வர வேண்டும் என்று கண்ணீர் சிந்துகிறோமே. how long in our country we are shedding tears for God, for our revival in our country. நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி வரும் பொழுது, when some revival comes in our life, நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி வரும் பொழுது, when revival comes in our life, நம்முடைய குடும்பத்துல ஒரு உயிர் மீட்சி வரும் பொழுது, when our family gets this revival, நம்முடைய பட்டணத்துல ஒரு மீட்சி வருங்க. when definitely even your city will have a revival. ஏன்னு கேட்டீங்கன்னா, why? இதுவரைக்கும் பணத்தாசையினால் நிறைந்திருந்த அந்த மனிதன், thus for the man who was filled with the desires for money, today தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே, now he is filled by the word of God. உயிர் மீட்சி அடைந்ததும், as he revived by the word of God, அவன் உடனே தன்னுடைய உயிர் மீட்சியினுடைய கிரியைகளை வெளிப்படுத்துறான். immediately he reveals the works of the revival that happened in his life. தேவன் நம்ம இடத்துல ஆவிக்குரிய கிரியைகளை எதிர்பார்க்கிறார். the Lord is expecting a spiritual works in your life. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியைகளை எதிர்பார்க்கிறார். the Lord is expecting a work in your life. பிரியமானவர்களே, my dear ones, உங்களுடைய இருதயத்தை நாங்கள் துக்கப்படுத்தவோ கடினப்படுத்தவோ எங்களுக்கு ஆசை இல்லை. we don't want your heart to be sorrowed, or we don't want to make your heart stubborn. உங்களை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தாருங்க. in order to rescue you, the Lord has taken the cross. ஒருவேளை நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். maybe the words that we are speaking might be very hard on you. நாங்கள் அவ்வளவு கடினமாக பேச வேண்டும் என்று எங்களுக்கு விருப்பம் இல்லை. we don't want to talk like that. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். the spirit of the Lord is talking to you. உங்களுடைய குடும்பத்துக்குள் நடக்கிற காரியங்கள் எங்களுக்கு தெரியாது. we don't know what is happening in your family. அப்படியானால் என்ன அர்த்தம்? that means what? சகையை நேசித்த அதே ஆண்டவர், the Lord who loved Zacchaeus, உங்களையும் நேசிக்கிறார். he loves you too. அவன் வீட்டுக்குள்ள கடந்து வந்த அதே இயேசு, the Lord who came into the house of Zacchaeus, உங்க வீட்டுக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். he is even wanting to come to your house. உங்க வீட்டுக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். he is wanting to come to your house. இந்த வார்த்தையினூடாக உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். and the Lord is talking to you right now. அவனுக்கு கிடைத்த அந்த கடைசி வாய்ப்புல, even the last chance that he got, அவன் இருக்க இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டான். he was clinging on to God. அவனின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் மகிழ்ச்சி அடைந்தது. because of him the heart of Jesus was happy. நாம் ஏற்கனவே பார்த்தோம், as we saw already, மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம், just because of the repentance of a sinner, தேவனுடைய சமூகத்துல, பரலோகத்துல, in the presence of God, மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதுங்க. the heaven rejoices. அப்படியான நம்ம மனம் திரும்பும் பொழுது, think about this, when you repent, தேவன் நம்ம மேல் வைத்திருந்த வருத்தத்தை எல்லாம் மாற்றி, God will take away all the sorrowness that he has over you. நம்ம பார்க்கிறோம் இந்த மூத்த குமாரன் இளைய குமார சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது, when you look at this prodigal son story with the first son and second son, அவர் என்ன செஞ்சார்? சொத்தை எல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டாரு. right, the first son was taking up all the possession, he was leaving. அவன் பணத்தினுடைய உலகத்தினுடைய ஆசையினால, பணத்தாசையை அவனுடைய இருதயத்தை நிரப்பிக் கொண்டான். because of the
worldly desires, he was filling his heart. அவன் திரும்பி வரும் வரைக்கும் அவனுடைய தகப்பனுடைய இருதயம் காத்து கொண்டு இருக்குதுங்க. Until he comes back, he's waiting for his father's heart was longing for him. அவனுடைய வருகையவே பார்த்து கொண்டு இருக்கிறார். He was just looking when my son will come. வந்தது என்ன நடக்குது பாருங்க. As he arrives, do you see what is happening? முன்னாடி இருந்ததை காட்டிலும் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறார். Like the father's heart is rejoicing more than ever before. அவனுக்கு வஸ்திரத்தை போடுறாரு. He is putting new clothes on him. மோதிரங்களை போடுறாரு. He's giving him the ring. மோதிரம் அதிகாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. Like the ring is an emblem of power. அதிகாரத்தை திரும்ப கொடுக்கறாருங்க. And he is giving him back the power again. வருத்தத்தோடு இல்லங்க. He is not giving him with the sorrowfulness. மனதிலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு கொடுக்கிறார். From the depth of his heart, he is giving so joyfully the power back. ஒருவேளை அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? Maybe think about the heart of the father at that point. கண்ணீரோடு கூட தன்னுடைய பிள்ளையை வரவேற்றிருப்பார். Like with the tears, he was welcoming his child. இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியிலே சிலுவை சுமந்த இயேசு, Even for today, for you and me, the God who carried the cross on the Calvary, தன்னுடைய காயம் நேரிட்ட அந்த காயப்பட்ட அந்த கரத்தினாலே, with that like wounded hands, நம்மளை தூக்கி எடுக்கும்படிக்கு, in order to rise you up again, எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் வடித்ததை போல, like as he shed tears by looking at Jerusalem, நம்மளுடைய பட்டணத்தை பார்த்து, even today he is looking at our country, நம்மளுடைய குடும்பத்தை பார்த்து, looking at our family, உலகத்தினால் விழுந்து போயிருக்கிற நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து, maybe looking at your personal life which was destroyed by this worldly things, கண்ணீர் விடுகிறவராக இருக்கிறார். even today the Lord is shedding his tears. நம்மளை தூக்கி எடுப்பதற்காக ஆணி பாய்ந்த கரத்தோடு கூட இந்த இடத்துல பிரசன்னமாய் இருக்கிறார். The Lord's presence is here with the beautiful his call in his hands. நம்முடைய குடும்பத்துல ஒரு உயிர் மீட்சி வரட்டும். Let the revival happen in your life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி வரட்டும். Let the revival happen in your family. நம்முடைய பட்டணத்துல ஒரு உயிர் மீட்சி வரட்டும். Let the revival happen in your city. என் ஊழியத்துல ஒரு உயிர் மீட்சி வரட்டும். Let the revival happen in our ministry. தேவனுக்காக நீங்களும் நானும் வல்லமையாய் பயன்படுத்தணுங்க. You and me have to shine for God. தேவன் நம்மளை வல்லமையாய் பயன்படுத்தணும். The Lord has to use us mightily. எழும்பி நிற்கிற பெலிஸ்திய மேற்பர்களுக்கு முன்பதாக தேவன் உங்களையும் என்னையும் வல்லமையாக பயன்படுத்தணும். In front of the Philistines' power, the Lord has to use you and me. பீலையாமினுடைய ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிற வஞ்சக மனிதர்களுக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். In front of a man who are all affected by the spirit of the Balaam and wanted to deploy evil, the God has to use you and me. இந்த காலகட்டத்தில் தேவன் வெள்ளாட்டுக்கும் செம்பரியாட்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். The Lord is trying to show the difference between the goats and the sheep. அவருக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் உண்டான வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். The Lord is trying to show a difference between the one who obeys and one who don't obey. சத்துருக்கள் வெட்கப்பட்டு போக வேண்டும். The enemy has to be ashamed. நம்முடைய இயேசுவாகிய ராஜாவாகிய நம்முடைய தகப்பனுடைய இருதயம் மகிழ வேண்டும். The King of Kings, our Jesus and our Father, his name has to be glorified. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். And that's what Jesus wants. அதற்காக தான் கடந்து வந்திருக்கிறார். And that's why we have come here. நாம் ஜெபிப்போம். Let's pray. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, our holy Father, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். we wanted to thank you for this time. இழந்து போனதை தேடவும், Father, you have come to seek the lost, ரட்சிக்கவுமே, and to save the lost. நீர் வந்திருக்கிறீர் என்று சொன்னீரப்பா. Father, you have come to seek and save the உம்முடைய lost. பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன காரியங்கள், Father, even as your children have lost ஆண்டவரே, something in their ஒருவேளை life, சரீர சுகமாக இருக்கலாம், maybe your health in their life, சொத்துக்களாக இருக்கலாம், maybe some of their possessions, ஆவிக்குரிய வரங்களாக இருக்கலாம், maybe some of their spiritual gifts, ஆண்டவரே நீர் கொடுத்த ஊழியமாக இருக்கலாம், maybe the ministry that you have given unto ஒரு them, வேலையாக கூட இருக்கலாம், maybe even a work. எல்லாவற்றையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, give them all back to your children. ஆண்டவரே, இனி ஒரு நாளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எதிரி பலன் கொள்ளாதபடிக்கு செய்யும். Hereafter let the enemy not overpower your children's life, O God. அந்நிய ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு நாளும் உடைய பிள்ளைகள் வெட்கப்படாதபடிக்கு செய்யும். Like help your children to stand strongly and not be ashamed in front of the Gentiles. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. As the Bible says, those who looked at you and their faces are radiant. அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே, like since he knew my name, அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொன்னவர், like I'm going to exalt him and keep him in the highest refuge. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறாங்க ஆண்டவரே. Father, today your children knew your name. உம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your children be in the highest safest place. எல்லா தடைகளையும் தேவன் மாற்றி போடுவீராக. Father, take away all the barriers. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. Bless your children. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus precious name we pray. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.
இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். We believe that these words are very much useful for you. இந்த வார்த்தையினூடாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரே எங்களுக்கு திட்டமாக தெரியும். We know that the Lord is speaking to you through these words. நீங்கள் ஒருவேளை எங்களை தொடர்பு கொண்டால், If you are contacting us, உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கர்த்தருடைய ஆலோசனை சொல்வதற்கு ஆயத்தமாக we இருக்கிறோம். are ready to listen to you and give counseling of God to you. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. May the hand of God be upon you. இயேசுவின் நாமத்தில் ஆமென். In Jesus' name, amen.